ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த 2வது மாதத்தினுடைய முதல் வார ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கீழே இருக்கிற எல்லாருக்கும், பால்கனியில் இருக்கிறவங்க, 2வது மாடியில் இருக்கிற எல்லாருக்குமாகவே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் நமக்கு உதவி செய்த அந்த ஆண்டவருக்கு நாம் எந்த நாளும் பிரியமாக இருக்கணும். ஆமா, சரி. ஆண்டவர் நமக்கு இந்த மாசம் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருமா பைபிளை எடுத்து நெகேமியா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எல்லாம் எடுங்க பார்க்கலாம். இது உங்களுக்கு சொந்தமான வார்த்தை, உங்களுக்கு சொந்தமான ஒரு வாக்குத்தத்தம். நீ விசுவாசம் இந்த மாசத்துல இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கை நிறைவேற தேவன் அனுக்கிரகம் செய்வார். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னான். கைத்தட்டுங்க பார்க்கலாம், நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த மாசம் நமக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இங்கே வந்திருக்கிற அனைவருக்குமே இந்த வார்த்தையானது ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஏன்னா அந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும், ஏன் இன்க்ளூடிங் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அவங்களால கூட காரியத்தை, எல்லா காரியத்தையும் கைக்குடி வர பண்ணவே முடியாது. பணத்தினால முடியாது, பலத்தினால முடியாது, சாமர்த்தியத்தினால முடியாது. ஆனா பரலோகத்தின் தேவனானவர் இல்லையா, நம்முடைய எல்லா காரியங்களையும் கைக்கூடி வர பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக, அவர் அதிகாரம் உள்ளவராக, அவர் அதிசயம் உள்ளவராக, அவர் நமக்கு கிருபையாய் இருக்கிறார். கைதட்டி அவரை மையப்படுத்தும். நமக்கு ஆசை என்ன? நம்ம காரியெல்லாம் கை கொடணும். நான் நினைச்ச காரியம், நான் விரும்புகிற காரியம், கவனிங்க, எல்லாமே தெய்வம் செய்ய ஆவலா இருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைங்க. அவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆனா கவனிங்க, அவர் எல்லாத்தையும் செய்ய ஆயத்தமா இருந்தாலும் உங்க காரியம் எல்லாம் கைகூடி வர பண்ணுவதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருந்தாலும் அதற்கு சில கண்டிஷன் அல்லது சில வழிமுறைகளை வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் நமக்கு இலவசம். என்ன தெரியுமா? அது தெரியுமா? சங்கீதம் 91ல, நீ என் நாமத்தை அறிந்தபடினாலே நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அது ஒண்ணுக்கு தான் கண்டிஷனே இல்லை. நீ என் நாமத்தை அறிந்தபடினாலே நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். போன வாரம் என் பையன் என்னை பார்த்து எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்டான். நான் சொன்னேன், நீ போய் ஜெபம் பண்ணு. அப்பா வாங்கி கொடுத்தா இல்லையா, நோக்கியா 62 தான் வாங்கி கொடுப்பேன். ஆனா அவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணா நீ விரும்புகிற செல்போன் அவர் உனக்கு வாங்கி கொடுப்பார். என்னங்க, நான் வாழ்க்கையில கொஞ்சம் கஞ்சேன். அவ்வளவு ஈஸியா என் பாயிண்ட் இருந்து 10 ரூபாய் நீங்க வாங்கவே முடியாது. ஏன்னா எனக்கு அதனுடைய அருமை தெரியும், பணத்தின் அருமை நல்லாவே தெரியும். ஒரு ரூபாய்க்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அதனால நான் சொன்னேன், நீ போய் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணு, அவரு இல்லையா உனக்கு நன்மையான காரியம் செய்வார். ஆமா சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீ சொல்லி கொடுக்கணும். உங்க பிள்ளைங்க வந்து கேட்டோன்னு டக்குன்னு பாட்டு கை விட்டு குதறக்கூடாது. போய் ஜெபம் பண்ணுமா, போய் ஜெபம் பண்ணு. உங்க பிள்ளைகளுக்கு கவனிங்க, நீ பெரிய பணக்காரனா இருக்கலாம், கோட்டீஸ்வரனா இருக்கலாம், ஆனா உங்க பிள்ளைகள் உங்களாண்ட ஒரு காரியத்தை கேட்கிறாங்கன்னா இல்லையா, நீ போய் ஜெபம் பண்ணுமா. ஏசப்பா அப்பாவோட கூட பேசுவாரு, அப்பா உனக்கு அதை செய்வார். ஆமா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஜெபத்தின் வேல்வியோ நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். புரியுதா? அதனுடைய மதிப்பு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும்.
ஆமா சொல்லுங்க. அதனால நான் சொன்னேன், போய் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணு, அவர் 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 என்ன பண்ண, உனக்கு நலமானதையே செய்வார். அப்ப என்னன்னா, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவர் ஒருவர் தான் கைகூடி வர பண்ணுகிற தெய்வம். திருமண காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், இல்லையா, வீடு கட்டுற காரியமா இருக்கலாம், ஒரு நன்மையான காரியமா இருக்கலாம், இல்லையா, எந்த காரியமா இருந்தாலும் இறுதி முடிவு, இல்லையா, இறுதி சைன் போடுற யார் தெரியுமா? அவர்தான். ஆமென். புரியுதா? ஆமா. சில பேர் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்து கூட அவங்க வாழ்க்கையில, இல்லையா, அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியல. பாருங்க, நல்ல படிப்பு இருக்கும், நல்ல பணம் இருக்கும், இல்லையா, நல்லா இருக்கும், ஆனால அவங்களால வாழ்க்கையில ஒரு படி கூட முன்னேற முடியாது. ஏன்? ஏன்? சகலத்தையும் தன் கரத்திலே வைத்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால இந்த மாசம் சொல்றாரு, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நாங்கள் எழுந்து கட்டுவோம். கை தட்டுங்க பார்க்கலாம். நாங்கள் எழுந்து கட்டுவோம். எத்தனை இதை நம்புறீங்க? இதை ஆண்டவர் செய்வார், எனக்கு செய்வார், எனக்கு இந்த மாசம் இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவரால் கூடும். ஆமென். கவனிங்க, நம்ம சர்ச்சைக்கு ஹேனி அவங்க வராங்க. அவங்க ஃப்ரெண்டு, தேவனை அறியாதவங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகி பல வருஷங்கள் குழந்தை இல்லை. ஹேனிக்கு குழந்தை பிறந்த பிறகு ஒரு நாள் அந்த அந்த பெண்ணை, அவர் ஸ்டீபன் வரார் இல்லையா, அவர் நம்ம சர்ச்சைக்கு வந்திருக்கும் போது அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்தது. வா, அவராண்டு ஜெபம் பண்ணிக்கோ. நான் அவராண்டு ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் எனக்கு அந்த காரியத்தை கைகூடி அவரை பண்ணாரு. அதனால் நீ வா, அவர் வராரு, அவரு ஜெபம் பண்ணிக்கிட்டு சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்தது. எத்தனை வருஷம்னா, ஏற்கனவே 7-8 வருஷம் குழந்தை இல்லை அவங்களுக்கு. ஒரு தேவனை அறியாத பொண்ணு, அவங்க கூட ஒர்க் பண்றவங்க. கவனிங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே மாதிரி அந்த பிள்ளை வந்தா ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஆபீஸ்ல கூட போய் ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு ரெட்டை குழந்தை கொடுத்தாரு அந்த பிள்ளைக்கு. கூட்டி வந்த ஆளுக்கு ஒரு குழந்தை, அதுக்கு ரெட்டை குழந்தை. மனுஷனால் முடியுமா? அது மனுஷனால் முடியுமா? டாக்டரால் முடியுமா? இல்லையா, முடியாது. இன்னைக்கு அவங்க தேவனை விசுவாசிக்கிறாங்க, இந்த இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. ஏன்? எந்த காரியமா இருந்தாலும் சரி, கைகூடி வர பண்ணுவதெல்லாம் தெய்வம் தான். அதை நீங்க நம்புங்க. அதெல்லாம் தாவீது சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார். சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அடுத்தது, அவர்கள் இடறி விழுவார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். கைத்தட்டுங்க பிரதர்ஸ். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவாங்களாம், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் இடறி விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கைத்தட்டுங்க பிரதர். ஆமா, ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு தெரியுமா? எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, அவங்க இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனா இருந்தாலும் சரி, காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர் பரலோகத்தின் தேவனானவர். ஆமா சொல்லுங்க. பைபிள்ல நிறைய காரியங்கள் இருக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்குது. பைபிளை நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய அற்புதமான அந்த செயல்களை, இந்த காரியங்களை கைகூடி வர பண்ண காரியங்களை எல்லாம் வேதத்தில் நிறைய இடத்துல வாசிக்கலாம். சரி, இந்த மாதம் சொல்றாரு, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். சொன்னவர் யார் தெரியுமா? நெகேமியா என்ற ஒரு தேவ மனுஷன். சொல்லுங்க, நெகேமியா. நெகேமியா என்றால் யெகோவா என் ஆறுதல். நெகேமியா என்றால் யெகோவா என் ஆறுதல். புரியுதா?
எவ்வளவு இந்த இந்த நெகேமியா சூசான் அரண்மனையில ஒரு முக்கியமான பதவி, பானபாத்திரக்காரன். அவர் டேஸ்ட் பண்ணி கொடுத்த பிறகுதான் ராஜா சாப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலையில இருக்கிற இந்த நெகேமியா என்ற தேவ மனுஷன் சொல்றாரு, யெகோவா தான் என் ஆறுதல். ஆமென். என் வேலை எனக்கு ஆறுதல் கிடையாது, நான் இருக்கிற சூசான் அரண்மனை எனக்கு ஆறுதல் கிடையாது. இல்லையா? ஸ்தோத்திரம். மனைவி பிள்ளைகள் ஒரு பக்கம் ஆறுதல் இருந்தாலும் யெகோவாவின் ஆறுதலுக்கு மேலாக அவங்களுடைய ஆறுதல் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால மொத்தத்தில் சொல்றாரு, யெகோவா தான் என் ஆறுதல். ஆமென். யெகோவா தான் என் ஆறுதல். அந்த பேருக்கு அதான் அர்த்தம். அந்த நெகேமியா உடைய அவர்தான் இந்த 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 புத்தகத்துடைய ஹீரோ. கவனிங்க, அவருடைய முயற்சியினால்தான் எருசலேமினுடைய இடிக்கப்பட்ட அலங்கமெல்லாம் கட்டப்பட்டு ஏற்ற காலத்திலே அந்த அந்த பிரதிஷ்டை விழாவை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். இதில் எத்தனையோ தடைகள், எத்தனையோ எதிர்ப்புகள், எவ்வளோ எதிரிகள், இந்த வேலை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பலவிதமான தந்திரங்கள், வஞ்சனைகள் எல்லாம் வந்தாலும் யெகோவாவின் தெய்வம் இந்த நெகேமியா கூட இருந்து இந்த வேலைகளை முடித்து வெற்றி பெற தேவன் கிருபை செய்தார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு இனி இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. ஆகையால் இந்த மாதம் உங்க காரியம் எல்லாம் கைகூடி வர பண்ண வேண்டுமானால் நாம் அந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையை சற்று நம்ம திருப்பி பார்க்க போகிறோம். ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியங்களை ஒரு மனுஷனை கொண்டு செய்யறாருன்னா, இல்லையா, சாதாரண செய்ய மாட்டார் ஆண்டவர். ஆமா சொல்லுங்க. தாவீதை கொண்டு இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை உண்டாக்குறார். ஒரு ஆடு மேய்த்தவனை கொண்டு ஒரு பெரிய நாட்டுக்கு அரசனாக மாற்றுகிறார். ஒரு நெகேமியாவை கொண்டு எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிறார். ஒரு எஸ்ராவை கொண்டு மறுபடியும் ஆலயத்தை கட்டுகிறார். ஒரு சாலமோனை கொண்டு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார். ஆமா சொல்லுங்க. இதெல்லாம் லேசா இல்ல. அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில இருந்த நல்ல குணங்களை தேவன் அறிந்துதான் அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய விருப்பத்தெல்லாம் தெய்வம் நிறைவேற்றினார். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நெகேமியா புக்கை நான் நேற்று 1 கடைசி வரைக்கும் வாசிச்சேன். அவருடைய குணநலம் என்ன, அவருடைய என்ன குணம் இருக்கிறது, ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியம் செய்வதற்கு அவர் ஆண்ட தேவன் எதிர்பார்த்த காரியங்கள் என்னன்னு சொல்லி படிக்கும்போது கவனிங்க, ஏராளமான நல்ல குணம் கொண்ட ஒரு மனுஷன் இந்த நெகேமியா. ஆமா சொல்லுங்க. அதனால்தான் பைபிள் சொல்லுது, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட குணசாலிகளாய் மாற வேண்டும். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியாக இருந்தானாம். குணம் ரொம்ப அவசியம். அதுவும் இந்த நெகேமியா வாழ்க்கையில் பாருங்க, பயங்கரமான நல்ல குணங்கள். ஆமா சொல்லுங்க. சில பேருக்கு பிறவிலே நல்ல குணம் இருக்கும். சில பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு நல்ல குணங்கள் வரணும் தான் நாம் பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் நல்ல குணம் வந்துதான் இல்லையான்னு தெரியல. நேற்று கானானிய ஸ்திரியை குறித்து நாங்கள் தியானம் பண்ணி கொண்டிருந்தோம். ஒரு தேவனை அறியாத ஒரு பெண், கானானிய ஸ்திரீ. அவருடைய மகள் பிசாசினாலே மரண வேதனை படுவதை பார்க்க முடியாமல் இயேசுவிடம் ஓடி வருகிறாள். இயேசு கிறிஸ்து வந்த உடனே அற்புதம் செய்யல. இயேசு கொஞ்சம் தாமதிக்கிறார். ஆனா தாமதிக்க இந்த கானானுடைய ஸ்திரியுடைய விசுவாசம், நம்பிக்கை, குணங்கள் தேவனுக்கு முன்பாக வெளிப்படுகிறது. கடைசியா இயேசு சொல்றாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கெல்லாம் போட முடியாது. அப்படி சொன்ன உடனே, ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, ஆனா அந்த மேசையில் இருந்து விழுகிற அந்த துணிக்கை இந்த நாய்க்குட்டி தான் சாப்பிடலாமேன்னு சொன்னேன். டக்குனே சொல்றாரு, நீ விரும்பப்படி ஒன்று ஆகும் போன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பெண் பாருங்க பக்குவப்பட்டிருக்கிறா. ஒரு தெய்வத்தை அறியாத பொண்ணு, நீங்க ஒத்துக்குவீங்களா? பிள்ளைன்னு அப்போ பிள்ளைக்குதாமா நாய் உனக்கு கிடையாது போன்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா? யாரை பார்த்து நாய் என்ற? உம்மா நாய், உங்க ஒப்பன் நாய், உங்க தாத்தா நாய், உங்க மாமா நாய், உன் பொண்டாட்டி நாய், உன் புள்ள நாய், என்ன பார்த்தா நாயின்னு சொல்ற, போச்சு, உடைய அபிஷேகமே அவுட்.
பக்குவம் இல்லை. ஆமா, சில பெண்களுக்கு இல்லையா, அப்பா பத்தி பேசினா கோவம் வந்துடும். பார், என்னை பத்தி பேசு, எங்க அப்பா பத்தியோ எங்க குடும்பத்தை பத்தி பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், சோத்துல விஷம் வச்சு காலி பண்ணுவேன். அப்படி சொல்ற பெண்கள் இன்னைக்கு இருக்காங்க, எழுப்பிட்டாங்க. சரி சொல்லி போறோம், போ, இப்ப என்னப்பா? அந்த பக்குவம் இல்லாதனால பாருங்க, நீங்க குடும்பங்கள நிறைய பிரச்சனை. பெண்களுக்கு நல்ல பக்குவம் அவசியம், ஆண்களுக்கு நல்ல பக்குவங்கள் அவசியம், வாலிபர்களுக்கு நல்ல பக்குவங்கள் அவசியம். நீங்கள் பக்குவப்படுவதற்காக தான் நாங்கள் இங்க ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நெகேமியா பாருங்க, நல்ல பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நம்ம அவருடைய குணநலத்துல ஒன்னு வாசிக்கலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 2ஆம் அதிகாரம் 4வது வசனமும் நம்ம வாசிக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும், உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. போதும். இந்த நெகேமியா பாருங்க, சூசான் அரண்மனையிலே, சூசான் அரண்மனை உங்களுக்கு யாருன்னா ஞாபகம் வருதா? சூசான் அரண்மனை எஸ்தர் ஆண்ட ஒரு அரண்மனை. அப்புறம் அதான் எஸ்தர் மொர்தகாய், 2 பேரும் ஒண்ணு தானே, அதான் 3 ஒன்று தான். அடுத்தது ஞாபகம் வருதா? சூசான் அரண்மனைனா தானியேல், தானியேல் இருந்த அரண்மனையும் சூசான் அரண்மனை. எஸ்தர் ராஜாத்தி இருந்த அரண்மனையும் சூசான் அரண்மனை. அதே அரண்மனையில் தான் இந்த நெகேமியாவும் இல்லையா இருக்கிறான். அப்போ இந்த அரண்மனை ஒரு வெளியேறு பெற்ற அரண்மனை. ஹல்லேலூயா. கவனிங்க, நல்ல நல்ல ஒரு நல்ல போஸ்டிங், நல்ல ஒரு வேலை இருக்கு. அதுவும் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறான். ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு வேலை இல்லையா. அவனுக்கு ஜெபம், உபவாசம் இல்லையா, பைபிள் ரீடிங், கோயிலுக்கு போறதெல்லாம் தேவையில்லை இல்லையா. சில பேருக்கு 2 காசு வந்துட்டா என்ன பண்ணுவான்? கோயிலுக்கு ஒரு தாட்டா, இயேசுநாதருக்கு ஒரு தாட்டா. நானோ நான் அன்னைக்கு கூட வாசித்தேன், நீதிமொழி 30ல ஒரு ஜெபம் சொல்லப்படுது. ஆண்டோட 2 மனு கேட்கிறானா. 1 வாசிமாத 2 மனு உம்மிடத்தில் 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். அது இன்னொரு பைபிள்ல 2 வரம் உம்மிடத்தில் கேட்கிறேன் போட்டிருக்கு. கவனிங்க, 2 வரங்கள் உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். இந்த ஜெபம் நீ கேட்கணும் ஆண்டோட்ட. என்னவா? மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தி விடும் ஆண்டவரே. 2வது, தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ஏன்? அடுத்து சொல்ற, நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலிச்சிடுவான் ஆண்டவரே. புரியுதா? அவருக்கு ஒரு பயம். நான் கவனிங்க, தேவன் நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆனா கவனிங்க, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன பண்ணணும்? தெய்வத்தை மறுதலிக்கவே கூடாது. பணம் இன்னைக்கு வரும், பணம் நாளைக்கு போயிடும் இல்லையா. ஒரே ராத்திரில இல்லையா பெரிய கோட்டீஸ்வரன் ஒண்ணு ஆயிடுவான். இதுதான் தெய்வத்தினுடைய வேலை. அதனால உங்க நம்பிக்கை பணத்து மேல இருக்கக்கூடாது, பணத்தை கொடுக்கிற தெய்வத்து மேல இருக்கும். ஏன்னா ஐஸ்வர்யமும் மகிமையும் உம்மாலத்தான் எனக்கு வரும். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் தான் ஆகும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். கவனிங்க, தாவீது ராஜா ஆலயம் கட்டுவதற்காக 1,00,000 டன் பொன் கொடுத்தான். பாருங்க, எத்தனை லட்சம் டன்? 1,00,000 டன் பொண்ணை கொடுத்திருக்காரு அவர். அவர் ஒரு நாள் இயேசுனா பண்ணல, மறுதலிக்கவே இல்லை. அதான் சொல்லுவாங்க கிராமத்துல, ஆண்டவர் ஆட்டுக்கும் அளந்து வச்சிருக்காரு. ஏன் மாட்டுக்கு பெரிய வாளு, ஆட்டுக்கு சின்ன வாளு? ஏன் ஆட்டுக்கு பெரிய வாள் வச்சு கூட ஆண்டவர் இந்த சின்ன வாள் வச்சு ஆடி கிடக்கும்.
இது பெரியவாளு கொடுத்தா எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஏன் இங்க சொல்ற பாருங்க, நான் பரிபூர்ணம் அடைவதினாலே மறுதலிச்சிட கூடாது. புரியுதுங்களா? புரியுதா? உனக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் சரி, அது ஒண்ணுமே நிரந்தரமே கிடையாது. மகா அலெக்சாண்டர் நீங்க கேள்விப்பட்டீங்களா? மகா அலெக்சாண்டர் உலகத்தையே தன் கொடைக்கீழ் கொண்டு வர வேண்டும் என்று செயல்பட்ட மனுஷன். சின்ன வயசு, 33 வயசு, 33 வயசுல செத்து போனார். அவர் சாவதற்கு முன்பாக அங்க இருந்த எல்லார்ட்டையும் ஒரு விண்ணப்பத்தை வச்சாராம். நான் செத்த பிறகு என்னுடைய சவப்பெட்டியில 2 பக்கம் 2 ஓட்டை போட்டு என் 2 கையை வெளியே என்ன பண்ணணும், தொங்க விடணும். என்னுடைய சவப்பெட்டியை டாக்டருங்க தான் தூக்கின்னு போனோம். ஏன் ஏன் டாக்டரால இவரை காப்பாற்ற முடியலன்றதை உலகம் அறியணும். 2 கையை வெளியே ஓட சொன்னார்னா, மகா அலெக்சாண்டர் இவ்வளோ சம்பாதிச்சாரு, போகும்போது வெறுங்கையா தான் போறார் என்பதை உலகம் அறியணும். ஹல்லேலூயா. புரியுதா? ஆமா, நிர்வாணமாய் வந்தோம், நிர்வாணமா தான் போக போறோம். ஒன்னும் கொண்டு வந்ததில்லை, ஒன்னும் கொண்டு போக போறதில்லை. ஏதோ இந்த உலகத்துல நம்ம பார்த்து, நம்முடைய குணத்தை பார்த்து, நம்முடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆனா இன்னும் வந்துடக்கூடாது, ஒரு நாள் இந்த தெய்வத்தை மறுதலிக்கவே கூடாது. அதான் இவர் ரொம்ப ஞானமா ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் பரிபூர்ணம் அடைகிறதுனாலே மறுதலித்து கர்த்தர் யார் என்று நான் சொல்லக்கூடாது. ஆண்டவரே தரித்திரப்படுகிறதுனாலும் திருடக்கூடாது. ஆண்டவரே திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்து. கை தட்டுங்க பார்க்க, என்ன அழகான வாரம். திறந்தோறும் இந்த ஜபத்தை பண்ணு. ஆண்டவரே ஆண்டவரே 2 மனு நான் உங்களை கேட்கிறேன். ஆண்டவரே சொல்லுப்பா, நான் மாயையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்திருங்க. ஆண்டவரே ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் எனக்கு கொடாதிருப்பதாக அப்படின்னு நீ வேணா கொடுங்க, நான் ஞானமா பயன்படுத்தின்னு சொல்லு. ஆமா. அப்புறம் ஆண்டவரே எந்த சூழ்நிலை நான் பரிபூர்ணம் அடைவதனால உம்மை மறுதலிச்சிடக்கூடாது. ஆண்டவரே இல்லையா, கர்த்தர் யாருன்னு. ஆமா, சில பேருக்கு 2 காசு வந்துட்டா கண்ணு தெரியா பாருங்க. ஏசப்பா உனக்கு சின்ன ஒரு நன்மை செஞ்சாலும் கூட அதை நீ மறக்கவே கூடாது. அதுக்கு நீ பாத்திரமா இருக்கணும். அதுக்கு நீ இல்லையா உகந்தவனா இருக்கணும். இன்னைக்கு ஜனம் வருவா, நீ ஜனம் போயிடும் இல்லையா. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவம் அப்படியே காம்பர்மேஷன் பண்ணி போயினே இருக்கு. நோ நோ நோ, முடிந்த மட்டும் நீங்கள் தேவனுக்கு வைராக்கியமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் நாமம் மகிமைப்படும். இந்த நெகேமியா சொல்றார் பாருங்க, சூசன் அரண்மனையில் இருக்கிறாரு, நல்ல போஸ்டிங்ல இருக்கிறாரு, ராஜாவுக்கு நல்ல ஒரு உகந்த மனுஷனா இருக்கிறாரு இல்லையா. அப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறான் பாருங்க. சபை கேட்டா ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை பாஸ்டர். அப்போது எப்படி ஆண்டவர் உனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவாரு இல்லையா. படைச்சவருக்கே உனக்கு நேரம் கிடைக்கலன்னா அப்புறம் வேற எதுக்கு உனக்கு நேரம் கிடைக்கும்? 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு 2 மணி 40 நிமிஷம் நீங்க தேவனுக்கு ஒதுக்கி வச்சிடணும். ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க, வேதம் வாசிக்க, தேவனுக்கு நன்றி சொல்ல நீங்கள் உத்தமமா இருக்கணும். பணத்துல மாத்திரம் தசமாகம் இல்ல, நேரத்துல கூட நீங்க தசமாகம் கொடுக்கணும். 2 மணி 40 நிமிஷம் தேவனுக்காய் ஒதுக்கணும். அதுல நீ ஜெபம் பண்றியா, உபவாசம் பண்றியா, மன்றாடுறியா, வேதம் வாசிக்கிறியா, மனப்பாடம் பண்றியா இல்லையா, ஊழியம் செய்றியா, டாக்ஸ் பண்றியா, எப்படியோ அந்த 2 மணி 40 நிமிஷம் அந்த தெய்வத்துக்கு மாத்திரமே சொந்தம் என்று நீ இந்த மாசம் தீர்மானம் பண்ணி செயல்படுவாயானால் கர்த்தர் சொல்றாரு, பரலோகத்தின் தேவனானவர் உன் காரியங்கள்லாம் கைக்கூடி வர பண்ணுவார். நம்ம சர்ச்சில் ஜெபத்தை பத்தி நம்ம நிறைய இல்லையா இன்புட் பண்றோம். உங்களுக்கு ஏன் தெரியுமா? அது ரொம்ப அவசியம். ஜெபம் நம் தெய்வத்தோடு பேசுவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களே இல்லையா, மற்ற எல்லாவற்றுக்கும் கொடுத்த நேரத்தை விட ஜெபத்துக்கு கொடுத்த நேரம் தான் அதிகம். ஆமென் சொல்லுங்க. ஏன்? அவர் தெரியும், ஜெபம் இல்லைன்னா நம்மளால இந்த உலகத்தில் வெற்றிகரமாய் வாழ முடியாது.
பிசாசு எத்தனையோ தூரம் இயேசுவை அடிக்க அவன் முயற்சி எடுத்தான். எத்தனையோ தூரம் இயேசுவை டெமாலிஷ் பண்ண முயற்சி எடுத்தான். எத்தனையோ முறை இயேசுவை சிலுவைக்கு போகாம தடுக்க முயற்சி எடுத்தான். அத்தனை தந்திரங்களையும் இயேசு உடைத்து சிலுவையை வெற்றி சிறந்த ஒரே காரணம் பிரேயர். சகல துரைத்தனங்களையும் அதிகாரத்தையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறக்க ஒரே காரணம், சாகும்போது கூட ஜெபம் பண்ணார் இயேசு. சாகும்போது கூட இயேசு ஜெபம் பண்ணார். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு தெரியுமா? இந்த நெகேமியா வாழ்க்கையில காரியங்கள் கை கவனிங்க. இங்க இருக்க நிறைய பேர் பாருங்க, ஜெப வாழ்க்கையே இல்லை. ஏதோ பொண்டாட்டி பண்ற ஜெபத்துல, ஏதோ அம்மா அப்பா பண்ற ஜெபத்துல உன் வண்டி ஓடுது, ரொம்ப நாள் ஓடாது. ரிசர்வ்ல வண்டி எவ்வளவு தூரம் ஓடும்? ரிசர்வ்ல வண்டி எவ்வளவு தூரம் ஓடும்? அடுத்த பெட்ரோல் பங்க் வர வரைக்கும் வண்டி ஓடும். அதுதான் அவன் கரெக்டா என்ன பண்றான், அடுத்த பெட்ரோல் பங்க் 1/2 கிலோமீட்டர் இருக்கலாம், 1/4 கிலோமீட்டர் இருக்கலாம், அல்லது 1 கிலோமீட்டர் இருக்கலாம். சில ஆளு ரிசர்வ்லயே வண்டி ஓட்டிங்கிறான் பாரு. எங்க நான் நடுக்காட்டுல நின்று தவிப்பு பாரு. அன்னைக்கு இங்க நிறைய பேர் ரிசர்வ் தான் வண்டி ஓட்டின்னு, ஏதோ பொண்டாட்டி ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்றதுல உன் வண்டி ஓடுது. சொல்றாரு, உங்க கிருபையில் தான் என் வாழ்க்கை ஓடுது. ஏமா பிரதர்ஸ், பொன்னாடி பண்ற 5 நிமிஷம் ஜபதம் வண்டி வாழ்க்கை ஓடுது. இல்லைன்னா தோத்திரம் வண்டி எங்க நின்று நான் நின்று இருக்கோம். ஓடுற இருதயம் டக்கு நின்று இருக்கோம். ஆமா, கிட்னி டக்கு நின்று இருக்கோம். ஏதோ நீ சிரிக்காத, உன் ஜபம் ஒண்ணு அவ்வளோ என்ன பெருமை. நோ, இது உங்க மேல விழுந்த கடமை. உங்க மேல விழுந்த கடமை. ஆனா வீட்டுல போய் யோ கேட்டில என்ன போய் தண்டன் சொல்றல, நான் இல்லைனா நீங்க மட்டும் இல்லைனா அந்த மாதிரி சொல்ல வச்சிடாத. ஆமா, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு. உங்க வாழ்க்கையில தேவன் நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே உங்க வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்யணும்னா இல்லையா, நீ எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய மாளி இருந்தாலும் சரி இல்லையா, தேவனுக்கு உரியதை தேவனுக்கும், ராயனுக்கு உரியதை ராயனுக்கு நீ செலுத்த வேண்டும். இந்த தானியேலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது கவனிங்க 1 வாசிக்கலாம். நெகேமியா 6:9. அந்த வேலை நடந்தேறாத படிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் எங்கள் கைகளை திடப்படுத்தும். ஆமென். ஏன் ஜெபிக்கணும் தெரியுமா? கவனிங்க, சத்துருக்கள் முன்பாக நம்முடைய கை பலப்பட வேண்டுமானால் இல்லையா, சத்துருக்கள் முன்பாக தெய்வம் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் கவனிங்க, நீங்கள் தெய்வத்தை நோக்கி ஜெபித்துதான் ஆக வேண்டும். கவனிங்க, இந்த உலகத்துல மனுஷிக பிரகாரமா சத்துரு இருக்குது, ஆவிக்குரிய பிரகாரமா சத்துரு இருக்குதா? ஆமா, கவனிங்க, மனுஷன் கூட ஐயா கை தூக்கிட விட்டுட்டு போயிடுவான். ஆனா அந்த பிசாசு உன்னை விடவே விடாது. பைபிள் தான் சொல்லுது, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏன் உங்களை பார்த்து ஜெபிங்க 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 சொல்றமா? கவனிங்க, உலகத்தின் சத்துரு கை தூக்கிட்டா சரண்டர் ஆயிட்டுன்னு அர்த்தம், விட்டுட்டு போயிடுவான். ஆனா இந்த பிசாசு ஒண்ணு நீ என்ன தூக்குனாலும் விட மாட்டான். அவன் நோக்கம் என்ன தெரியுமா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் ஜீவனை உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தார். ஆகையால் தான் உன்னை ஜெபிக்க சொல்றோம். ஹல்லேலூயா. புரியுதா? சத்துரு இருக்கான். அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தா பயங்கர பிசாசு துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி கிரிகள், வானமண்டல பொல்லாத ஆவி சேனைகள் இல்லையா, உங்களுக்கு விரோதமாய் ஒவ்வொரு நாளும் அக்னி ஆஸ்திரங்களை வீசி உங்களை அழிப்பதற்கு அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். தேவ கிருபை உங்களை இம்மட்டும் தாங்கி வந்திருக்கிறது. உணர்றீங்க? ஏன் ஜெபம் சொல்றேன்னு தெரியுமா? இல்லையா? ஆமா, சத்துருக்கள் முன்பாக நம்ம கைகள் திடப்பட வேண்டும், நம்முடைய காரியங்கள் திடப்பட வேண்டும்.
நாம் செய்கிற வேலைகள் திடப்பட வேண்டும் இல்லையா? அதுல அவமானம் வந்துடக்கூடாது, நிந்த வந்துடக்கூடாது, தோல்வி வந்துடக்கூடாது. புரியுதா? ஆமா, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு பயில் போட்டிருக்கு. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் பிரேயர். நம்புங்க, நம்ப காட்டி போங்க. இதை விட்டு வர வழியே கிடையாது. என்னை கனம் பண்ணா நான் உன்னை கனம் பண்ணுவேன். யாருக்கு முன்பாக ஆண்டவனை கனவீனப்பட விட மாட்டார், அவமானப்பட்டு நிக்க விட மாட்டார் ஆண்டவர். இன்னைக்கு நம்ம பாருங்க, சின்ன சின்ன பையன் முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? தலை குஞ்சு நிற்கிறோமா இல்லையா? காரணம் என்ன? நீ என்ன மதிக்கல, நான் உன்னை மதிக்கல, அவ்வளவுதான். புரிஞ்சுட்டீங்களா? இந்த நெகேமியா சொல்றாரு, அவர் பரலோகத்தின் தேவனானவர் ஏன் அவருடைய காரியத்தை கைகூடியார் பண்ண தெரியுமா? அவர் தெரியும், என் பலத்தினால முடியாது, என் பராக்கிரமத்தினால முடியாது, என் படிப்பினால, என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய திறமையினால, என்னுடைய சாமர்த்தினால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆவிக்குரிய உலகத்தில் நமக்கு ஒரு பெரிய சத்துரு இருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் மாறி எல்லாரையும் விழுங்க மாட்டான், எவனை விழுங்கலாமோ என்றுதான் வகை தேடி தெரிகிறான். அவங்ககிட்ட மாட்டின நிறைய பேர் இன்னைக்கு அழிஞ்சிட்டாங்க, ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. ஆனா அவனுடைய தந்திரத்தை புரிஞ்சு கொண்ட சிலர் அவனை மேற்கொள்ள இயேசுவை பலனாய் வைத்துக் கொண்டு செயல்படுறாங்க இல்லையா? கவனிங்க, என்ன அழிக்க, என் குடும்பத்தை அழிக்க, என்னுடைய ஊழியத்தை அழிக்க எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினார்கள். ஆனா ஸ்தோத்திரம், எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரியம் ஜெபம்தான். ஏசப்பா என் கைகளை திறப்படுத்தும், ஏசப்பா என்னை காத்துக்கொள்ளும், ஏசப்பா உன் கிருபை என்னோடு இருக்கட்டும், ஏசப்பா உடைய தயவு இருக்கட்டும் சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வத்தை நோக்கி ஜெபித்து தாங்க இன்னைக்கு நாங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த ஆவிக்குரிய உலகத்துல இந்த அசுத்தாவிகள் பயங்கரமா கிரியை செய்கிறது இல்லையா? ஏன் தெரியுமா? நீதான் அவனுடைய எதிரி. அவனுடைய டார்கெட் யார் தெரியுமா? நீ ஒரு ஆள் தான். மற்றவங்க யாரும் அவனுக்கு டார்கெட்டே கிடையாது. நீங்க தான் இந்த இயேசுவை கும்பிடுறீங்க இல்லையா? அதனாலதான் உன்னை டார்கெட் பண்ணி இல்லையா, உன்னை எப்படியாவது உன்னை அழிக்கணும், உன் குடும்பத்தை அழிக்கணும், பிள்ளையை அழிக்கணும், நீ உன் சம்பாதித்தை அழிக்கணும், சொத்தை அழிக்கணும் சொல்லி பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்கள் இதை புரிந்து கொண்டு நீங்கள் தெய்வத்தை நோக்கி நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் ஈஸியா அந்த சத்துரு உங்களை மேற்கொண்டுடுவான். அதனால இந்த நெகேமியாவின் காரியம் கைக்குடி வர பண்ணுவதற்கு நெகேமியா ஜெபித்தார். இரண்டாவது ஒரு காரியம் நம்ம வாசிக்கலாமா? நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு, அலங்கமானது 12 வாசல் கொண்ட நகரம், ஒரு நகரம் அது 12 வாசல் கொண்ட அந்த அலங்கம் 52 நாளில் கட்ட தேவன் கிருபை செய்தார். நீங்க இந்த நெகேமியா வாசித்தீங்கன்னா சன்பல்லா தொபியா எழும்பினாங்க இல்லையா? சொல்றான், அவமானப்படுத்தினாங்க. ஒரு நரி ஏறினா கூட இந்த மதில் விழுந்தோம் இல்லையா? பல காரியம் சொன்னாங்க. ஆனா ஸ்தோத்திரம், நெகேமியா பாருங்க சொல்றான், 52 நாள்ல அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க தேவன் கிருபை செய்தார். ஆமா சொல்லுங்க. தடை வந்தது, போராட்டம் வந்தது. ஆனா இவன் ஒரு ஜெபிக்கிற மனுஷன், அதனால கர்த்தரே காரியத்தை எல்லாம் கை கூட வர பண்ணி இல்லையா, அதை செய்து முடிக்க தேவன் உதவி செய்தார். சொல்லட்டுமா? இந்த மாசமோ இந்த வருஷமோ நீ எதை கட்ட வேண்டும் என்று நீ போராடுறியோ இல்லையா, எதை செய்ய போராடுறியோ, நீ சோமன் கர்த்தர் அற்புதம் செய்வார். உன் குடும்பம் கட்டப்படும், உன் அலங்கம் கட்டப்படும், உன் பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படும். ஆமென் சொல்லுங்க. அதே உன் வேலைகள் கட்டப்படும், கர்த்தரே அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. பிசாசு உன்னை பார்த்தா நீலாம் அவனுக்கு தூசுக்கு சமம். சிம்சோனையும் தூக்கி கேட்ட போட்டான், தாவீதே தள்ளி விட்டு போயிட்டான். ஆமா, நீ நானும் அவனுக்கு யாரு தெரியுமா? ஊதிரும் அவன். ஆனா உனக்குள்ள இருக்கிற பத்திய ஒருத்தர், அவரை பார்த்தாதான் அவனுக்கு பயம். அதான் சொன்னேன், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஏன்
நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அதை பார்த்து தான் அவன் பயப்படுவான். அப்போ ஒரு காரியம் கைகூடி வர வேண்டுமானால், நீங்கள் இந்த வருஷமோ இந்த மாசமோ எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை கைகூட வேண்டுமானால் கட்டாயம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். பாருங்க, அந்த அலகம் இடிக்கப்பட்டது கேள்விப்பட்ட உடனே அந்த அந்த நெகேமியா உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி என்னென்னலாம் செய்யலாம் பாருங்க. நீ என்னைக்காவது ஒரு நாளாவது உட்கார்ந்து அழுது மன்றாடி தெய்வத்தை நோக்கி பார்த்திருக்கிறியா? சரி, பார்க்க மாட்டாரு. பிசாசு உனக்கு விரோதமா போராடினே இருப்பான். என்னைக்காவது உன் பிரச்சனை குறித்து ஒரு நாள் லீவ் போட்டுட்டாவது உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து மன்றாடி உபவாசித்து மன்றாடி. அப்புறம் எப்படி உங்க காரியம் கை கூடும்? பாஸ்டர் வேலைக்கு போனோம் பாஸ்டர், போ ஏன் ஒரு நாள் லீவ் போட்டா அடிச்சிடுவாங்க உன்னை? உட்காந்து ஆண்டு சமுதிரம் உட்காந்து அழு. பொண்ணு கல்யாணம் ஆகலையா? குழந்தை பிறக்கலையா? உன் பையனுக்கு கல்யாணம் ஆகலையா? ஏன் உன் பையனும் பொண்ணும் சேர்ந்து வாழலையா? இப்படிலாம் கேட்குறாங்கல்ல நம்மள. அப்போ நீ என்ன ஸ்டெப் எடுக்கிறதுக்காக தெய்வத்தை அறிஞ்ச நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க? உன் கணவர் குடிக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் கணவர் குடிக்கிறாரு? பாஸ்டர் கை தூக்கிட்டா அடிப்பான் பாஸ்டர், போயிட்டு வந்தார். நீ என்ன ஸ்டெப் எடுத்த? உன் மனைவி வாயாடுறாங்க, நீ என்ன ஸ்டெப் எடுத்த? அவர் டைவர்ஸ் பண்ணலான்னு பாக்குறேன் பாஸ்டர். யோ உட்காரி ஆண்டு சமத்துல மன்றாடியா, கடவுளே அவளை சந்தி நீதானே கொடுத்த அவளை எனக்கு இல்லையா? தோத்துற நானா அவளை கேட்டேன், நீதானே கொடுத்த, கேளு. அவர்மால பாரத்தை போடு. ஆதாம் என்ன சொன்னா? நீர் எனக்கு கொடுத்த. பாயிண்ட் நோட் பண்ணிட்டான் பாருங்க. எடுமா அந்த வசனத்தை. நீர் எனக்கு கொடுத்த. கொடுத்து தப்பாப்பா? கொடுத்து தப்பா? கொடுத்தது தப்பு இல்லை. ஆதாமுக்கு ஏற்ற துணைதான் ஏவாள, அவதானே கொடுத்தாரு. இப்போ அவங்கள பிளேம் பண்ணி நீ கொடுத்தியே ஏன் நல்லதை கொடுக்க கூடாதா இல்லையா? அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள், பாருங்க, ஒரே தூய்மாவா போட்டான். என் கூட இருக்க தேவரீர் தந்த ஸ்திரீயான் தான் அந்த கனியை எனக்கு கொடுத்துட்டா. அப்ப உனக்கு புத்தி எங்க போச்சு? நீ ஜோம் பண்ணிருந்தா கத்திர தடுத்திருப்பாள்ல. செய்ததெல்லாம் செஞ்சுட்டு தூக்கி அவர் மேல போடுறது. நீர் தந்த அந்த ஸ்திரீ எங்க எப்படி இருந்தாலும் சரி உட்காந்து ஜோம் பண்ணு. ஆமா இல்லையா? பைல் போட்டிருக்கு, அவர் மறுபடியும் அதை சரியாய் உருவாக்குவார். எரேமியா 12 சொல்றாரு, நீ கொயவன் வீட்டுக்கு போ. எரேமியா கொயவன் வீட்டுக்கு போறாரு. அப்போ கொயவன் என்ன பண்றாரு? மண்பாண்டம் செஞ்சுனே இருக்கிறாரு. அந்த மண்பாண்டம் செய்யும் போதே கொயவன் கையிலே கெட்டு போயிடுச்சு அந்த பாத்திரம். மறுபடியும் அவன் அதை திருத்தமாய் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, தேவன் கொடுத்தார் தான் இல்லையா? அது கெட்டு போன பாத்திரமா இருந்தாலும் சரி இல்லையா, மறுபடியும் நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் அதை திருத்தமாய் நல்ல பாத்திரமா செய்வார். இதுவே நம்புறீங்க? Prayer brings victory. Prayer changes things. சூழ்நிலையை மாற்றும், காரியத்தை மாற்றும், ஏழ்மையை மாற்றும், தோல்வியை மாற்றும், அவமானத்தை மாற்றும் இல்லையா? ஆமா, அண்ணாவுடைய அவமானத்தை ஜெபம் மாத்தலையா? ராக்கேலுடைய அவமானத்தை ஜெபம் மாத்தலையா? எத்தனை நம்புறீங்க? அதனால யார் மேலேயும் குறை சொல்லாத. என்னப்பா எப்படி இருக்கிறேன்? ஏதோ இருக்கிறான் பாஸ்டர். என்னப்பா அப்படி சலிப்பா சொல்ற? வந்ததும் சரியில்லை, பெற்றதும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, எனக்கு பிறந்ததும் சரியில்லை. என்னதான் சொல்றான் பாருங்க. உனக்கு எதுவுமே சரியில்லையா? இயேசு சரியா இருக்காருல்ல? ஆமா இல்லையா? எல்லார் மேலும் பிளேம். பெற்றதும்
4 பேர் சொல் பேச்சு கேட்காதான். 4 பேர் சொல் பேச்சு கேட்காதான். 1 நம்மளை பெத்தது, 2வது நம்ம பெத்தது, 3வது நமக்கு வாச்சுது, 4வது நம்ம. இந்த 4ம் உலகத்துல சொல் பேச்சு கேட்காது. ஜோம் பண்ணு, ஆண்டவர் சொல் பேச்சு கேட்க வைப்பார். அவருக்கு தெரியுங்க உங்க எங்க நரம்பு தான் உனக்கு சரியாகும் தெரியும் இல்லையா? சின்ன நரம்பு எதுத்தா, ஒரு சின்ன கொசு கட்சி உடனே உன்னை அடக்க என் தெய்வத்துக்கு வழி உண்டு. 1000 வழி இருக்கு. நீ ஜோம் பண்ணினா எல்லாமே பெட்டி அடங்கிடும். நீ ஜோம் பண்ணு, இவங்க பெட்டி பாம்பு அடங்குவாங்க. நீ ஜோம் பண்ணு, ஒரு பெட்டி பாம்பு அடங்கும். ஆமா, அதான் பைபிள் சொல்லுது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21. தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படி. அந்த தெய்வ பயம் வந்துட்டா ஆட்டோமேட்டிக் கீழ்ப்படி வந்துடும். தெய்வ பயம் இல்லாத உனக்கு கீழ்ப்படி இல்லை. புருஷனா வந்துட்டு போட்டோம், என்னப்பா ஏன் அந்த மரியாதை இல்லைன்னா பயம் இல்லை, தெய்வ பயம் கிடையாது. புருஷன் தேவ சாயல் என்பதை எத்தனை பேருக்கு தெரியும்? புருஷன் ஒரு தேவ சாயல். ஹலோ, தேவ சாயல்னா தேவனுடைய ஜெராக்ஸ். அவனா பாஸ்டர் மூஞ்ச பார்த்தாவே இவெல்லாம் ஏன் இந்த பூமியில பிறந்தான் நான் யோசிக்கிறேன். இவனை போய் தேவ ஏமா நான் சொல்லல தாயி, பைபிள் சொல்லுது. புருஷன் தேவ சாயல், புருஷனானவன் தேவனுடைய சாயலும். போதுமா? அது முதல்ல புரிஞ்சு நீ அந்த பைபிளை அண்டர்லைன் பண்ணிங்கம்மா. புருஷன் யாரு? தேவனுடைய சாயலும். சாயல்னா என்ன? அவருடைய ஜெராக்ஸ். இவனா பாஸ்டர், இவனா பாஸ்டர், இவனா மரியாதை கிடையாது. அவன் இவன் ஓடா வாடா, அவனுக்கு என்ன பாஸ்டர் மரியாதை? அவனுக்கு என்ன பாஸ்டர் மரியாதை? ஹலோ, நீ அவனுக்கு மரியாதை கொடுக்க கூடாது. அவனை படைச்சார தேவசாயெல்லாம் படைச்சிருக்கிறாரு, அதுக்குதான் நீ மரியாதை கொடுக்கணும். புரிஞ்சுட்டா? நீ மரியாதை கொடுத்து பாரு, உனக்கு மரியாதை கிடைக்கும். ஆமே. நீ அவரை ராஜாவா வச்சா அவர் உன்னை குயினா வைப்பாரு. ஆமா ஆமா. சாராள் தன் புருஷனை ஆண்டவனே என்று சொல்லி என்ன பண்ண, அவனுக்கு கீழ்ப்படிஞ்சாளா? அவர் யார் உனக்கு? தைரியமா சொல்லு, அவர் தான் என் ஆண்டவர். அவனா பாஸ்டர்? ஆண்டவர் 10 பைசா கொடுக்க மாட்டான் பாஸ்டர், 10 ரூபாய் கொடுக்க மாட்டான் பாஸ்டர். என் ஆண்டவர் அப்படி செய்வார பாஸ்டர்? 10 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 10 பைசா கொடுத்தாலும் சரி, கொடுக்கலாம் சரி, அவன் தான் உனக்கு ஆண்டவன். நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது. அதை நீ மதிச்சா உனக்கு அவர் மதிப்பார். நீ மதிக்கலன்னா கர்த்தர் உனக்கு மதிக்க மாட்டார். நீ என்ன அழுதாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி இல்லையா, என் சாயலாய் உருவாக்கப்பட்ட அந்த ஆணை நீ மதிக்காத கர்த்தர் உன்னை மதிக்கவே மாட்டார் என்று நான் உனக்கு சைன் பண்ணி கொடுப்பேன். மதி. அதான் கிறிஸ்தவம், அதான் கிறிஸ்தவம். உலகம் எப்படியே போகலாம், உலகம் ஈக்குவலான பவர் கேட்கலாம், ஆனா கிறிஸ்தவம் அதை ஒத்துக்காது இல்லையா? ஆமா. நீ டில்லிக்கே ராஜாவான நீ கலெக்டரா இருந்தாலும் சரி, கலெக்டர் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை நீ செய்யலனா நீ நரகத்துக்குள்ள போயிடுவே. அதாவது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 7:4 நினைக்கிறேன். மனைவிகள் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அதே புருஷனும் தன் மனைவி செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். செய்யறீங்களா? புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய கடமையை செய்ய கடவன். இது தேவ சட்டம் இல்லையா? அவர் எனக்கு காசு கொடுக்க மாட்டாரு, அவர் என்னை நேசிக்க மாட்டாரு, அதனால அவருக்கு எந்த கடமையும் செய்ய மாட்டேன், சோறு ஆக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன் இல்லையா? அவனை போய் டீ கடை குடிச்சு வந்துட்டோம். இப்ப நீ புக் பண்ணிக்கோ, உனக்கு ஒரு அறை காத்திருக்கிறது, மரண அறை காத்திருக்கிறது, பாதாளத்தில் உனக்கு அறை காத்திருக்கிறது. இது சட்டம், இது சட்டம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வான், அப்படியே மனைவியும் புருஷனுக்கு செய்யணும். இதெல்லாம் தாங்க வேதம் மனம் கற்றுக் கொடுக்கிறது. அதான் உன பைபிள் படின்னு சொல்றது.
ஆமா சொல்லுங்க. அப்பதான் உன் ஜெபம் கேட்கப்படும். உன் ஜெபம் ஏன் கேட்கப்படல? நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுனால உன் ஜெபம் கேட்க பதில் சொல்லுது இல்லையா? நீ என்னை நோக்கி என்ன பண்ணாலும் சரி, நான் உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன். ஏன்? உன் வாழ்க்கைக்கும் உன் ஜெபத்துக்கும் சம்மதமே இல்லை, சம்மதமே இல்லை. ஒரு 30% உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல சம்பந்தம் இருக்கணும். உங்க வாழ்க்கை மாறி இருக்கணும், குணம் மாறி இருக்கணும். மணி ஆகி இருக்கு, சோத்திரம். இன்னும் ஒரு பாயிண்ட் உட்காந்துருக்கேன் நான். மூன்றாவது ஏன் ஜெபம் பண்ணாரு? நன்மை உண்டாக ஜெபிக்க வேண்டும். நெகேமியா 5:19 உனக்கு நன்மை உண்டாகணும். நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியையும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நன்மை உண்டாகணுமா? கவனிங்க, இங்க வந்திருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு நன்மை அவசியம் தேவைப்படுகிறது. எனக்கு நன்மை வேணும்ன்ற, எனக்கு நன்மை ஒரு நன்மை வேணும்னா கை வைத்துப்பா, பரலோகம் பார்க்கட்டும். உனக்கு ஒரு நன்மை வேணுமா? நன்மை வேணுமா? சொல்றான், என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ஜெபம் 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 ஜெபம். அவன் தேவ ஜனத்துக்காக இல்லையா, இஸ்ரவேலின் ஜனத்துக்காக அவன் பல நன்மைகளை செய்யறாங்க. சம்பளம் வாங்காம வேலை செய்யறான், தன் பணத்தை கொடுத்து வேலை செய்யறான், தன் உடல் உழைப்பை கொடுத்து வேலை செய்யறான். அப்போ ஆண்டவர் அவன் நன்மை செய்ய விட்டுருவாரா? புரியுதா? ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் உமக்காக செய்யறேன்லப்பா, உமக்காக நான் ஓடுறேன்ல, உமக்காக ஊழியம் செய்யறேன்ல, உமக்காக ஆத்ம ஆதாயம் பண்றேன்ல, என்னை நினைக்க என் நன்மை உண்டாக நினைச்சிருங்க ஆண்டவரேன்னு சொன்னா உனக்கு நன்மை உண்டாக ஆரம்பிக்கும். கவனிங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்வதற்கு உங்களாண்ட ஒரு ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஆமா சொல்லுங்க. எதிர்பார்க்காமல் செய்வதற்கு நம்ம ஆண்டவர் ஒரு காரணம் கிடையாது. நம்ம ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு மரண ஓலை ஏறியாச்சு. ஆண்டே சொல்லிட்டாரு, எப்பா நீ சாக போற, உங்க வீட்டு காரியத்தெல்லாம் நீ ஒழுங்குபடுத்தின்னு சொல்லிட்டாரு. ஆனா எசேக்கியா ராஜா சுவர்புறமா திரும்பி என்ன சொல்லி அழுகுறான்னு தெரியுமா? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமா நடந்த ஆண்டவரே, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை. எதனா உன் வாழ்க்கையில ஒண்ணு இருக்கணும். நீ சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் உமக்கு மன உத்தமமா நடந்த, உண்மையா நடந்த, உங்களுடைய பார்வைக்கு நலமானலாம் செய்த ஆண்டவரே என்ன நினைவு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்க உண்டாண்ட, ஏதாவது நற்கிரி இருக்க உண்டாண்ட, ஏதாவது ஒரு நல்ல காரியம் இருக்க உண்ட. ஏன் ஆண்டவன் ஜெபத்தை கேட்கல? ஏன் ஆண்டவன் உன்னை நினைக்கல? ஏன் ஆண்டவர் நீ அழுவுற பழுவுற அதிகாரமே ஜெபம் பண்ற ஒன்னு நினைக்கல? ஏன்? சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல பாஸ்டர். இந்த எசேக்கியா ராஜா சொல்றாரு இல்லையா, நான் உமக்கு முன்பாக உண்மையும், நான் உமக்கு முன்பாக உண்மையா இருக்கிறேன். சொல்ல முடியுமா? கவனிங்க, மனசுல கை விஷயம், நான் உங்க முன்பா உண்மையா இருக்கிறேன்னா எதுவுமே மனசுல கை சொல்ல முடியும் இல்ல பாஸ்டர், நான் உண்மையா இல்ல பாஸ்டர். புருஷனுக்கு உண்மையா இருக்கிறியா? மனைவிக்கு உண்மையா இருக்கிறியா? பிள்ளைங்களுக்கு உண்மையா இருக்கிறியா? கொடுத்த வேலைக்கு உண்மையா இருக்கிறியா? கொடுத்த பாஸ்க்கு உண்மையா இருக்கிறியா? இல்லையா? இருந்தா பரலோகம் உனக்கு அற்புதம் செய்யும். ப்ரமோஷன் பரலோகத்துல உனக்கு வரும். உண்மையும் மன உத்தமமாய் நடந்த ஆண்டவரே, உமது பார்வைக்கு நான் நலமானதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் என்பதை நினைத்து இந்த ஜெபம் பண்ண உடனே பாருங்க, பரலோகம் டக்குன்னு பதில் அனுப்புது. போ, இன்னும் 5 வருஷம் நான் உனக்கு கூட்டி தரேன். கை தட்டுங்க பிரதர், கை தட்டுங்க. எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். ஜெபம் ஜெபம். உன் ஜெபம் கேட்கப்படணும்னா கூட இல்லையா, நீ தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் இருக்கணும். ஆண்டவரே, நம்ம முன்பாக உண்மையா இருக்கிறேன்ப்பா இல்லையா, உம்மை அறிந்த நாள் முதற்கொண்டு பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே, எத்தனையோ நன்மை செய்தீரே. கவனிங்க, எத்தனை பேரு இயேசுவை அறிஞ்ச நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் உண்மையா இருக்கிறீங்க, உத்தமமா இருக்கீங்க,
அவருடைய பார்வைக்கு நலமான காரியத்தை எத்தனை செய்றீங்க, உங்களுக்கு இந்த மாசம் அற்புதம் நடக்கும். இல்லைன்னா இந்த மாசமும் என்ன இயேசு இயேசு உன்னை ஏமாத்த மாட்டார். நீ சரியில்லை பாஸ்டர், யாரை பார்த்து சரியில்லை, என் புருஷனை கேட்டு பாருங்க பாஸ்டர், அவன் உனக்கு பயந்து கூட போய் சொல்லுவான். நானே ஒரு 6 மாசம் முன்னாடி பைபிள் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து எல்லாரும் திருமணமாக இருந்தால் உங்கள் புருஷன் என்று நல்ல நல்ல சாட்சியோட கருத்து வாங்கிடுவான்னு சொல்லி அமிச்சேன். திருமணம் ஆகலைன்னா அப்பா அம்மா கிட்ட நீங்கள் நல்ல கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அமிச்சேன். அப்பா அம்மாவை மிரட்டி ஒழுங்காக எழுது கொடு, ஒழுங்காக சைன் பண்ணு இல்லையா. புருஷனை பார், நீ மட்டும் என்னை பற்றி சரியாக எழுதலை, பாஸ்டர் எதுனா புல்பீட்டில் சொல்லிட்டாருன்னா மாவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி ஏமாத்தி பொய் லெட்டர் வாங்கி நான் அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், இது ஏமாத்தி தான் வாங்கி வந்திருக்குது, அவனை மிரட்டி தான் வாங்கி வந்திருக்குது. ஏமா உன் உண்மை தெய்வத்துக்கு தெரியணும். என்னை ஏமாத்தலாம், சபையை ஏமாத்தலாம், ஏரியா பாசை ஏமாத்தலாம், ஆனா உன்னை படைத்த தெய்வத்தை உன்னால் ஏமாத்தவே. பாவம் பின்தொடரும், நீ செய்த எல்லா தவறும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆமா சொல்லுங்க. அப்போ சொல்றாரு, எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். கவனிங்க, உன் வாழ்க்கையில தேவன் உன்னை, அதனால்தான் இந்த நேரம் போயினே இருக்கு. நீ திரும்பி வர இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு 100 அதிபதி வேலைக்காரன் சுகமாக்கிறதுக்காக போறாரு. அப்போ லூக்கால சொல்றாங்க, ஆண்டவரே இவர் நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். ஹலோ, ஞாபகப்படுத்துறாங்க, இவர் நமக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுத்திருக்கிறார். அப்படியா? ஓகே, உடனே போய் சுகமாக்கலாம். ஏன்? நன்மை செய்திருக்கிறான். ஒரு ஆலயம் கட்டி கொடுக்க லேசான காரியமா? சிம்பிளா ஒரு 40க்கு 20 ஒரு ஆலயம் கட்டி கூட 5 லட்சம் 6 லட்சம் ஆகும். ஒரு தேவனை அறியாத ஒரு ஆளு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்கிறானா இல்லையா, அது இயேசுவுடைய உள்ளத்தை இம்ப்ரெஸ் பண்ணும். ஆமா, நான் சொல்றேன், உன்னை படைத்த தெய்வம் பெரியவர். புரியுதா? யாரும் தப்பா சொல்லல, ஆனா அவரை நீ மதி, அவரை மதி நீ இல்லையா. உங்ககிட்ட இருக்கிறது பெருசு எதுவோ அதை அவர்கிட்ட காட்டு. அவர் திரும்ப பழம, அதெல்லாம் சொல்ற, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் அதை திருப்பி கொடுத்துருவாராம். இயேசு யாருக்கும் கடன்காரன் கிடையாது, திருப்பி கொடுத்துருவார் அவரு. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, டைம் போகுது சாரி போய் மன்னிச்சிருங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, உம்மிடத்துல வாங்கி அப்படின்னா என்ன, அவருடைய கடை வாங்கி அவருக்கு கொடுக்கணும். உம்மிடத்துல வாங்கினா அப்படின்னு அர்த்தம், அவருடைய கடை வாங்குறோம், திருப்பி அவருக்கே கொடுக்கிறோம். உம்மிடத்துல வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். புரியுதா? புரியுதா? எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாதுங்க. எதுதான் உனக்கு சொந்தம் தெரியுமா? தேவன் கொடுத்த ரட்சிப்பு இருக்கு, அதுதான் உனக்கு சொந்தம். அப்போ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாவதற்கான ஒரு நல்ல காரியம் உங்கள்கிட்ட இருக்கணும். அரண்மனையில் வேலை செய்யற அந்த நெகேமியா வேலையை விட்டுட்டு 12 வருஷமா இல்லையா லீவ் போட்டுட்டு 10 வருஷமா லாஸா பே போட்டுட்டு வந்து இங்க அலங்கத்தை கட்டி உட்கார்ந்து இருக்கிறான். அவனை ஆண்டவர் நினைப்பாரா? இல்லையா 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 தேவனுக்காக நீ எதுவுமே செய்யாம ஒரு அரை நாள் கூட லீவ் போட்டு வந்து கோயில ஜோம் பண்றது, கோயில ஜோம் பண்றது, கோயில வந்து பண்ற எதுவுமே செய்வேன் தான், எப்படி தெய்வம் உன்னை நினைவு கூறுவார்? நீ பெருக்குனா உனக்கு ஆண்டு நினைவு கூறுவார். ஆமா, வார வாரம் ஒரு 10 பெண்கள் 10 ஆயாமார் வந்தா ஏதோ சுத்தப்படுத்துது, மற்றதெல்லாம் வீட்டில் உட்காந்து தூங்குது பாருங்க. ஏன் உங்களுக்கு நம்ம கேடு? உன் தேவாதி தேவனுடைய வீட்டு வந்து கழுவக்கூடாதா? தொடக்க கூடாதா? ஏன் அவங்க ஒண்டிதான் ஆசீர்வாதம் வரணுமா? உனக்கு ஆசீர்வாதம் வர வேணாவா? இந்த சேரை வந்து தொடக்கூடாதா? இல்லையா ஜம்முன்னு வந்து உட்கார்ந்து இருக்கல, வந்து அடுத்த வாரம் வந்து எல்லாம் சேரை தொடை, ஆண்கள்லாம் வந்து சேரை தொடை, பெண்கள்லாம் வந்து கோயிலை தொடை இல்லையா, ஒற்றடி மேலாம் இது போட்டு தொடை. வீட்டிலேருந்து துணி எடுத்து வந்துடு, இங்கே வந்து துணி கேட்காத, வீட்டிலேருந்து துணி எடுத்து வந்துடு. பாஸ்டர்மா பழைய டவலுக்கு தான், ஏன் நீ வீட்டிலேருந்து எடுத்துருவா, உனக்கு ஆசீர்வாதம் வரும். எல்லாம் வந்து இங்கே வந்து கேட்கறது.
அப்ப உன் பங்கு தான் என்ன? உனக்கு பங்கு இருக்கணுங்க. நான் சொல்றேன், இயேசுவே நீ எனக்கு தருவதெல்லாம் நான் உமக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு வர காணிக்கை தான் நான் அவருக்கு காணிக்கை கொடுப்பேன். புரியுதா? என்னுடையதெல்லாம் உம்முடையது, உம்முடையதெல்லாம் என்னுடையது. இதான் எங்களுடைய டீல், தெரியுமா? என்னுடையதெல்லாம் உம்முடையது, உம்முடையதெல்லாம் என்னுடையது. எத்தனை பேர் அந்த டீல்ல இருக்கீங்க? இல்ல 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 இல்ல, இனிமேல் அது இரு. ஆண்டவரே என்னுடையதெல்லாம் உம்முடையது. ஆண்டவரே என் வீடு உமக்கு சொந்தம், என் வண்டி உமக்கு சொந்தம், இல்லையா, என் கார் உமக்கு சொந்தம். ஆமேன். இதை நான் உன் ஊழியத்துக்காய் கொடுப்பேன், ஊழியத்துக்காய் செலவு பண்ணுவேன், ஊழியத்துக்காய் செய்வேன், ஊழியத்துக்காய் எல்லாம் பண்ணுவேன். அப்ப பாரு அவர் சொல்ற என்னுடையதான் உன்னுடைய என்பார். எழுந்துக்கலாமா? 3 பாயிண்ட் தான் பேசுறேன், இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா? உங்களுக்கு 3 பாயிண்ட் பேசணும் யோசித்த முடியல. ஆனா இது வரைக்கும் ஆண்டு உங்களோட பேசி இருக்கிறார். இதை நீ ஃபாலோ பண்ணாவே உங்க காரியம் கைக்கூடி வரும். ஆமா, மிச்சத்தை கேட்கணுமா? அடுத்த சர்வீஸ் உட்காரு, இல்ல யூடியூப்ல போடுறோம் செய்தியை கேளு. புரியுதா? பிதாவே உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி அப்பா. இந்த முதல் ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாலிபனுக்காய் வாலிப பிள்ளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. அப்போ அந்த பிள்ளைகள் உம்மோடு கூட இந்த திருவிருந்தில் பங்கு பெற்று உம்முடைய வெளியேற பெற்ற அந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவரே. அது அவங்களுடைய சரீரத்தில் ஐயா நித்திய காலமாய் அது செயல்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் அப்பத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாக என்று சொன்ன வார்த்தைப்படி இந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நித்திய ஜீவனை நீ கிருபையாய் நீ தரும்படியா ஜெபம் பண்றப்பா. உடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை மன்னித்து ஒவ்வொரு நாளும் இவர்கள் மறுரூபமாக தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. ஒவ்வொரு நாளும் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். பலவீனங்கள், வியாதிகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வறுமை, தரித்திரங்கள், கடன் பிரச்சனை எல்லாமே மாறட்டும் ஆண்டவரே, எல்லாம் மாறட்டும். பரலோகத்தின் தேவனானவர் இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாசம் காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க ஆண்டவரே. கொடுத்த காணிக்கைகள், தசம பாகங்கள், ஸ்தோத்திர காணிக்கை, பொருத்தனை காணிக்கைகள் ஆண்டவரே ஜிபே மூலமாக, போன்பே மூலமாக ஆண்டவரே பிள்ளைகள் கொடுக்கிற எல்லாவற்றையும் நீ நினைத்து இந்த மாசம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மைகளை உண்டாக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். திரும்பி போகும்போது உம்முடைய பாதுகாப்பின் தூதர்களை கூட அனுப்புங்கப்பா. சுகபத்திரமான பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல காத்து கொள்ளுங்க. உங்க செய்யற தொழில் வியாபாரங்கள் மேல உன் கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. வேலைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் உங்களுடைய தூதர்களை கூட வைங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலத்துல கர்த்தர் இவர்கள் தலையை உயர்த்துவீராக ஆண்டவரே. இவர்களை கனப்படுத்துவீராக, இவர்களை ஹானரபிள் பண்ணுங்க. குடும்பங்களிலே ஒரு நல்ல சமாதானம் உண்டாகட்டும். குடும்பங்களே நல்ல சமாதானம் உண்டாகட்டும். வேலை ஸ்தலத்துல நல்ல சமாதானம் உண்டாகட்டும். செய்யற தொழில சமாதானம் உண்டாகட்டும். எல்லா தீமைகளுக்கும் இந்த மக்கள் விலக்கி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள்.